ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லிமிட் பிரேக்கர் மான்வாவோட எபிசோட் 16 தான். ஸோ வீடியோக்கு மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை குத்துருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த வித்தியாசமான கில்டு மாஸ்டர் அந்த பொண்ணு அங்க வந்துறப்பா அங்க அவளை பத்தி சொன்னோன்னே அவங்க ஆடி போறாங்க. திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஏற்படுது. இடம் முழுக்கவே ஒரு மாதிரி அலாரமா அடிக்க ஆரம்பிக்குது. டலாட்டுன்னு தான் எல்லா பக்கமும் சவுண்ட் கேக்குது. இருக்கிற மத்தவங்களும் சரமாரியா முன்னாடி சொல்றாங்க. நான் முன்னாடி அவங்க என்னதான் சுட்டாலும் அந்த பொம்பளைக்கு அங்க எதுவுமே ஆகல. இந்த கில்டு பொண்ணு அவ வந்து ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ண இதை பார்த்து அவங்க ஆடி போறாங்க. ஐலாண்ட் ஆஃப் டிவைன் ஈவில் அதுவே ஒட்டு மொத்தமா எரிஞ்சு சாம்பலாக ஆரம்பிக்கும். இந்த சைடு எவ்வளவு விஷயத்த பண்ணது எல்லாமே அந்த பொண்ணு தான். கீழே இதுதோ மேஜிக் சர்க்கிள் எல்லாம் உருவாக்க அந்த இடத்துலயே பயங்கரமா எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுது. ஒருத்தவங்களோட நிலைமையும் மோசமாகுது. அந்த இடத்துலயே நிறைய பேர் இறந்து போயிடறாங்க. நிறைய பேர் உயிருக்கு தத்தளிக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க முன்னேறி போய் ஒரு டோரையும் உடைக்க அங்க முன்னாடியே இன்னமும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. ஹேய், நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? உங்களால எங்களை தாண்டி இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா? ஆனா இதை கேட்டோடனே அந்த கில்டு பொண்ணு மோச்சிங்கனே சொல்றான், மரியாதையா இந்த இடத்த விட்டு நகர்ந்து போங்க, இல்லன்னா அவ்வளவுதான். இந்த இடத்துலயே நீங்க சாகுற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோங்க. ஆனா இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் அவங்க பயப்படவே இல்லை. ஏன்னா பின்னாடியே இன்னமும் நிறைய ஆளுங்க இருக்காங்க. சீக்கிரம் எல்லாருமே தாக்குங்க. இப்படி இவங்க சொன்ன செகண்டே அந்த பொண்ணு பின்னாடி ஏகப்பட்ட பேரியர்ஸ் உருவாகுது. அங்க ஏகப்பட்ட ரோபோட்ஸும் வருது. எல்லாமே ட்ரோனால செய்யப்பட்ட ஒரு ரோபோட் தான். உங்களை பயன்படுத்தி கன்னை வச்செல்லாம் தாக்க முடியும். அங்க கில்டு பொண்ணு சொல்றா, ஹே ஹே, என்ன யோசிக்கிறீங்க? இந்த மாதிரி ஒரு யூஸ்லெஸ்ஸான விஷயத்தை வச்சு என்ன அப்படியே கொல்ல முடியும்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, எல்லாருமே சாக போறீங்க. இதை கேட்டோடனே அந்த ட்ரோன்ஸை வச்சு அவன் தாக்குறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா அது எதுவுமே வேலைக்கு ஆகல. அவளோட பவரையும் அவன் ஆக்டிவேட் பண்றான். அங்க என்னாச்சு நம்மளுக்கு தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம பார்க்க பார்த்தா பார்க்கு இது எதுவுமே தெரியாம கொரட்டை விட்டு தூங்கின்னு இருக்கான். உனக்கோ திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வந்து கேக்குது. யாரோ ஒருத்தங்க பறந்து வந்து செவுத்துல இடிக்கிறாங்க. அப்புறம் தான் அவனுக்கு புரியுது, இங்க வேலை செஞ்ச அந்த ஆளு தான் இவனு. ஹேய் சின்ன தம்பி, நான் உனக்காக தான் உன்னை தேடி எவ்வளவு தூரம் வந்திருக்கேன். என்னது சிஸ்டர் நீங்களா? இப்பதான் நம்மளுக்கே புரியுது அந்த பிரதர் அது வேற யாரும் இல்ல, நம்ம பார்க்கு தானே. இந்த சைடு அங்க ஹெலிகாப்டர் வழியா மத்தவங்களும் அங்க வராங்க. ஆனா வந்து பார்த்தா ரொம்ப லேட்டு. அந்த இடமே தரமட்டமா அழிஞ்சிருக்கு. அங்க ஃபர்ஸ்ட் அவங்க ஏதாச்சும் சர்வைவர்ஸ் இருக்கான்னு தேடுறதுக்கு பாக்குறாங்க. அதுக்குள்ள சிஸ்டம் கிட்ட அவன் கேக்குறான், சிஸ்டம் சீக்கிரமா பாரு, ஏதாச்சும் சர்வைவர்ஸ் வந்து உள்ள இருக்காங்களான்னு. இல்ல, எந்த விதமான சர்வைவர்ஸும் உள்ள இல்ல. அவன் ஜாய் கிட்ட சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இப்போதைக்கு நீங்க ஷாக் ஆகாதீங்க, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போகணும். நான் எதிர்பார்க்கல இவன் கிட்ட இந்த அளவுக்கு திறமை இருக்கும்னு. இதே மாதிரி அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உள்ள போறாங்க. எல்லா இடத்துலயும் நிறைய பேர் இறந்து போய் கிடக்குறாங்க. அவங்களோட நிலமெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு. அந்த ஸ்பெல்லாம் கூட அப்படியே தான் இருக்கு. அவங்களால இதை வச்சு கெஸ் பண்ண முடியுது அந்த கில்டு பொண்ணு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்னு. ஆனா என்ன பண்றது, நம்ம வந்து கொஞ்சம் லேட்டா வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்றது? ஜாய் கிட்ட ஒரு வழி இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ ஏதோ ஒரு சமனிங் சர்க்கிளை உருவாக்குறா. அது வழியா அங்க ஏகப்பட்ட எலிகள் அப்படியே சமன் ஆகுது. இதை பார்த்து ஷாக் ஆக வேணாம், ஏன்னா இதுங்க எல்லாமே என்னோட ஃப்ரெண்டு தான். ஏன்னா நான் ஒரு டீமர், என்னால இதுங்க கூட பேச முடியும். அங்க இதே தான் கிம்மும் யோசிக்கிறான். டீமிங் இது வந்து ஒரு பயங்கரமான ஸ்கில். இது ரொம்ப ரேரு, அவ்வளவு சீக்கிரத்துல யாருக்கிட்டையும் கிடைக்காது. அங்க எலி கிட்ட பேச ஆரம்பிக்கிறா. எலிகள் கிட்ட கேட்கும் போது தான் அவளுக்கு ஒரு விஷயம் வந்து தெரியுது. அவங்க வெஸ்ட் பக்கமா தான் எங்கேயோ போயிருக்காங்கன்னு. கிம்மும் அதே தான் யோசிக்கிறான். ஹே சிஸ்டம், அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிருக்கா? அனிமல்ஸ் கூட அவ கம்யூனிகேட் பண்ணிருக்கா. அங்க ஜாயும் அந்த விஷயத்த சொல்றாங்க. அவங்க எல்லாருமே வெஸ்ட் பக்கம் போயிருக்காங்க. நம்மளும் அந்த சைடு போனா நம்மளால அவங்கள அசால்ட்டா பிடிக்க முடியும். என்ன நீங்க சொல்றீங்க? இதுக்கப்புறம் நம்ம பார்க்க காட்டுறாங்க. பார்க்குக்கு இன்னமும் புரியல. ஆமா, நீங்க வந்து எப்படி உள்ள வந்தீங்க? ஏன்னா இது வந்து தெரிய வந்தா அந்த கியூ அந்த பொம்பளை வந்து சும்மா விடாது. இதனால பிரச்சனை பயங்கரமா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஹேய், நீ வந்து என்ன பேசின்னு இருக்க? அந்த லேடியோட பேரை என் முன்னாடி எடுக்காத. கியூ அந்த பொண்ணோட பேரை கேட்டாலே எனக்கு ரொம்ப கடுப்பாகுது. அவ வந்து உன்னைய முதுகுல குத்தி உள்ள தள்ளிட்டாளா? அட அக்கா, நீங்க வந்து இதுக்கெல்லாம் அவ்வளவு கோவமாக வேணாம். நீங்க எதுக்கு அந்த லேடியை இந்த அளவுக்கு வெறுக்கிறீங்க? வெறுக்கல, ரொம்ப வெறுக்கிறேன். எல்லாமே உனக்காக தானே. உன்னையே அவ இந்த அளவுக்கு தள்ளிட்டா, அவளை நான் சும்மா விடுவேன்னு நினைக்கிறியா? அதுக்காக தான் நான் இங்க வந்ததே. நம்ம வந்து திரும்பவும் நம்மளோட ஷீல்டு கில்ட ரீபில் பண்ண போறோம். கவலைப்படாத, நம்ம எல்லாத்துக்குமே சேர்த்து பழிக்கு பழி வாங்க போறோம். என்னது, பழிக்கு பழி வாங்க போறோமா? ஆமாண்டா தம்பி, நம்ம பழிக்கு பழி வாங்க போறோம். நான் கொரியாவை நம்மளோட உயிரை குத்து நம்ம காப்பாத்த பார்த்தோம். ஆனா கடைசியில அவங்க எல்லாருமே நம்மள ஏமாத்திட்டாங்க. முக்கியமா அந்த கியூ மேலதான் எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. காப்பாத்தின நம்மளையே ஜெயில போட்டு மாதிரி நம்மளையே பனிஷ் பண்ணுவான்னு
மாட்டேன்னு சொன்னான். அதனால எனக்கு பயங்கரமா கோவம் வருது. அவன் கையில மாட்டட்டும், அதுக்கப்புறம் அவளை பிச்சு அப்படியே துண்டு துண்டா ஆக்கி ஒண்ணுமே இல்லாம நான் ஆக்கிடுவேன். என்னது, நானும் அதுல பங்கா இருக்கனா? இல்ல, என்னால திரும்பவும் அந்த கிம்மு கூட எல்லாம் சண்டை போட முடியாது. திரும்பவும் சண்டை போற அளவுக்கு எல்லாம் தெம்பு இல்ல என்கிட்ட. என்னடா ஆச்சு உனக்கு? நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் கூட இருக்கேன்ல. ஆனா அக்கா, உங்களுக்கு புரியாதா? நீங்க புதுசா இங்க வந்திருக்கீங்க. கிம்மு மாதிரி ஒரு மாஸ்டர் கிட்ட நான் எப்படி சண்டை போட முடியும்? இவன் உங்களால கூட. ஆனா அதுக்குள்ளேயே அவங்க கைய பயங்கரமா அமுக்குறாங்களா? நம்ம பார்க்குக்கு அங்க பயங்கரமா வலிக்குது. என்ன இவங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லையே, இப்போ இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஏய் பார்க், நான் சொல்றத வெறுமா கேளு. நான் பழைய படியெல்லாம் இல்ல. நான் இப்போ ரொம்பவும் மாறிட்டேன். அதனால என்ன யாராலையுமே தடுக்க முடியாது, புரியுதா? அந்த கியூ அவளா இருந்தாலும் சரி, நீ சொல்ற அந்த கிம்மு அவங்களா இருந்தாலும் சரி, எல்லாரையுமே என்னால முடிக்க முடியும். இந்த சைடு நம்ம கிம்மு, நம்ம ஜாய் எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு சி ஈகிள் பறக்குமா, அது கிட்ட வழியா இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்க அங்க இருக்கிற ஒரு பில்டிங் குள்ள தான் ஒளிஞ்சுன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்க ஹீரோ போறதுக்கு முன்னாடி அந்த கில்டு மாஸ்டர் அந்த பொண்ணை பத்தி கேக்குறான். அந்த பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணு? அவ ரொம்ப ஸ்கேரியான பொண்ணு. அவளை பத்தி நான் சொன்னா, இந்த ஏர்லியா ரொம்ப ஃபர்ஸ்டா அவேக்கன் பண்ணிருப்பாங்களே, அதுல இவளும் ஒருத்தி. அதனால தான் இவளுக்கு இந்த அளவுக்கு பவர் இருக்கு. பவர்னு அலைஞ்சா பயங்கரமான ஸ்ட்ரென்த்தும் பயங்கரமான வேகமும் அவகிட்ட இருக்கும். மாஸ்டருங்களையும் கொல்றதையும் அவளோட கொள்கையா வச்சிருந்தா. அவ இந்த உலகத்துக்காக எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சா. ஆனா கடைசியில எல்லாமே அவளுக்கு ஏமாற்றமா தான் போச்சு. அதனாலேயே அவ நிறைய பேரை கொல்ல ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் இப்படி அவ மாறிட்டா. இதே மாதிரி பேசிக்கினே ஒரு இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு வேர் ஹவுஸ் இருக்கு. அங்கதான் அவங்க இருக்காங்களாம். எனக்கு தெரிஞ்சு அவங்க அதுக்குள்ளதான் இருக்காங்க. ஏன்னா என்னோட அனிமல்ஸை வச்சு என்னால சொல்ல முடியும். நான் யாரு கிட்ட இருந்து அவங்களால தப்பிக்க முடியும், அனிமல்ஸ் கிட்ட இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது. சிஸ்டம் சீக்கிரமா உள்ள பாரு, எத்தனை பேரு எங்கெங்க இருக்காங்கன்னு. சிஸ்டமும் அங்க நல்லா அனலைஸ் பண்ணி நம்ம கிம்முக்கு யாரு யாரு எங்கெங்க இருக்காங்கன்னு சொல்ல, கிம்முக்கு எல்லா விஷயமும் தெரிய வருது. அதாவது யாரு யாரு எங்க இருக்காங்கன்னு. அவன் நீ சொன்னது கரெக்ட் தான், எல்லாருமே உள்ளுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. உங்களோட நம்பர்ஸ் அது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ நம்ம ஒன் ஆன் ஒன்னா சண்டை போட முடியாது. அப்படி என்னால சண்டை போட முடியும். ஆனா இப்போ நம்ம ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவங்கள தனித்தனியா பிரிக்கணும். எல்லாரோட லொகேஷனை அப்படியே அவன் நோட் பண்ணி சொல்றானா. அதை கேட்டு நம்ம ஜாய் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி இவனால லொகேஷனு அவங்களோட நம்பர்ஸ் அதை எப்படி கிம்மால கரெக்டா சொல்ல முடியுது? ஆமா, ஏதாச்சும் பிரச்சனையா? எதுக்கு அப்படி பாக்குறீங்க? அது ஒன்னும் இல்ல, நீ சொல்லு. அப்புறம் என்ன, நம்ம உள்ள போகலாம், வேலையை முடிக்க வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி பிளான பண்ணாலே போதும். அப்புறம் அவங்க உள்ள போறாங்களா? அங்க ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா, யாரா நீங்களா? நான் எதிர்பார்க்கல பிரச்சனை இவ்வளவு சீக்கிரமா ஆரம்பிக்கும்னு. ஏய், நீங்க இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, உங்களால இங்க இருந்து உயிரோட போக முடியாது. ஜாயும் முன்னாடியே சொல்றான், நான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். கை அசைக்கிறான். முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் தாக்க வராங்களா? கை அசைச்சா அடுத்த செகண்டே அங்க ஏதோ ஒரு விஷயம் அவங்கள தாக்குது. அது ஒரு பூனை தானே? அது ஒரு பயங்கரமான பூனையா இருக்கு, ரொம்ப பெருசா இருக்கு. அந்த பூனை பண்ண தாக்குதல்னால அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு. நான் காட்டுறேன் என்னால, அதாவது ஒரு டேமரால என்ன பண்ண முடியும்னு. இந்த சைடு நம்ம கேங்கு மத்தவங்களா இருக்காங்க. அந்த டிராகனோட டெட் பாடி அதை தான் அவங்க தேடி வராங்க. அந்த இடத்துல கேங் தான் மூந்து பத்தி சொல்றான். அதாவது அவங்க ஸ்ட்ரீட்டா தான் போயிருக்காங்கன்னு. ஸ்டார்டிங்ல இது அவளைக்கும் யாருமே நம்பல. ஆனா எல்லாருமே அதுக்கப்புறம் நம்ப ஆரம்பிச்சிடறாங்க. சைடு அங்க பூனை பயங்கரமா தாக்குன்னு தாக்குதா. அதனால அங்க இருக்கிற ஆளுங்கெல்லாம் செவுத்த உடைச்சுன்னு போய் அந்த சைடு விழுறாங்க. அந்த சைடு தான் கில்டு மாஸ்டரா இருக்கிற அந்த பொண்ணு, அந்த பார்க்கு எல்லாருமே இருக்காங்க. அங்க சீனா அவங்க ரெண்டு பேரும் வர இதை பார்த்தாம ரொம்ப ஷாக் ஆகுறான். அட, கிம்மு இங்க என்ன பண்ண இருக்கான்? ஜாயை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா நம்ம கியூவை தான் அவங்களுக்கு பழி வாங்கணும். அதனால அவ பயங்கரமா கத்துறா. அந்த இடத்துல இருக்கிற கண்ணாடி எல்லாமே அப்படியே சுக்குநூறா உடையுது. அங்க அவகிட்ட ஒரு ஸ்டோன் இருக்கு. அது ஒரு ரிட்டன் ஸ்டோன் தான். அதை பயன்படுத்தினா அவ்வளவுதான். தெரியல, நம்ம ஜாய் அவ பூனையை வச்சு தாக்குறதுக்கு ட்ரை பண்றா. அவ அந்த ஸ்டோனை பயன்படுத்த இடத்துல மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. சடனா ரெண்டு பயங்கரமான மாஸ்டர்ஸ் அப்பியர் ஆகுது. பூனை அந்த மாஸ்டரை தாக்க போகுது. ஆனா கடைசியில அந்த பூனை தான் இறந்து போகுது. அதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மெயினா நம்ம கிம் தான் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இந்த மாஸ்டர் அவன் டஞ்சன்ல பாத்திருப்பான். அதே மாஸ்டர் இங்கேயும் எப்படி வரும்? அந்த மாஸ்டர்ஸும் இவங்களை தாக்கவதா. நல்ல வேலை கிம் தான் அங்க காப்பாத்துறான். அப்படியே அந்த மாஸ்டரை கொண்டுட்டு பயங்கர வேகமா அவங்க ரெண்டு பேரும் அவன் தாக்க போறான். இங்கே இந்த எபிசோட முடியுது. பாருக்கு கில்டு மாஸ்டர் அந்த பொண்ணு இவங்களாம் தப்பிச்சாங்களா இல்லையான்னு நம்மளுக்கு நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். வீடியோக்கு மறக்காம ஒரே ஒரு லைக்கை குத்துருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். கொஞ்சம் பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இந்த கில்டு மாஸ்டர் இந்த பொண்ணு இவ்வளவு இப்போ பயங்கரமானவளா இருக்கா. சோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வீடியோக்கு ஒரே ஒரு லைக்கை குத்துருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். sayonara.